Hi friends. Welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நான் வந்து ஒரு 3 படம் சொல்லுவேன். அது நீ ஒரு 3 படம் சொல்லு. ஸோ வந்துட்டு அவர் வந்து க்ளூ மாதிரி கொடுப்பாரு. அது என்னென்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். நான் சொல்கிற க்ளூ இதெல்லாம் வந்துட்டு ஹஸ்பண்ட் கண்டுபிடிக்கிறா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் இந்த வீடியோ. அது இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ நான் சொல்கிற படம் வந்து ஒய்ஃபுக்கு தெரியாது, அதேமாதிரி ஒய்ஃப் சொல்கிற படமும் எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் முன்னாடியே பேசி வச்சுட்டு எடுத்தால் ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது, அதனால் பார்க்கலாம். உண்மையாலுமே எனக்கு எதுவுமே தெரியாது. பார்க்கலாம் ஸ்பாட்டில் சொல்கிறது தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக தெரியல அளவுக்கு தெரியும். ஆரம்பிக்கலாமா? எஸ். சரி, ஓகே. சரி, ஃபஸ்ட்டு மூவி. ஸோ ஃபஸ்ட் மூவி என்னென்னா, ஒரு அண்ணன் தங்கச்சி கிராமத்தில் வாழ்கிறாங்க. ஸோ அண்ணனுக்கு வந்து தங்கச்சியை வந்து ஒரு நல்ல வசதியான இடத்துல வாழணும்னு ஆசை. அதாவது சென்னையில் வாழணும்னு ஆசை. ஏன்னா சென்னையில் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் சென்னையான என்ன படம்? அது வந்து விஜய் மூவி திருப்பாச்சி. கரெக்டாக? கரெக்ட் கரெக்ட். நீங்கள் வந்துட்டு மெயினாக அந்த க்ளூ என்னன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா, சென்னையில் தான் வந்துட்டு தங்கச்சி வாழணும்னு சொன்னால், ஸோ அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். வெரி குட் வெரி குட். ஓகே, சரி இப்போ நான் கேட்கவா? என்னோட மூவி பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு தன்னோட சொந்த ஹோல் ஃபேமிலியுமே அவர் தான் தாங்குறாரு. ஹீரோக்கு வந்து 2 அண்ணாங்க இருக்காங்க. அண்ணா பசங்களையும் இவர் தான் பார்த்துக்கிறாரு. இது ஃபேமிலி ஸ்டாரா? இது அது வந்து இப்பதான் பக்கம் போன வாரம் தான் பார்த்தோம். ஃபேமிலி ஸ்டார் படம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம். எஸ், நல்ல ஃபினிஷிங் சைடு சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள். செகண்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு பாசமான படம் தான். இது பாசமலரா? இப்போ என்ன சொல்கிறேன், இது வந்து அண்ணன் தம்பிங்க ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அஜித் மூவி. எப்படி கரெக்டா? அந்த படம் மூவி நேம் வந்து வீரம். நான் கண்டுபிடிச்சிட்டேன் गाइस. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த மூவி பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி சொல்கிறது, தன்னோட ஹீரோ வந்து அப்பாக்காக என்ன வேணா பண்ணுவார். எப்படி சொல்கிறது, தன்னுடைய அப்பாக்காக தன் உயிரே கொடுக்க துணிஞ்சிட்டாரு. கடைசியாக வந்துட்டு அந்த அப்பாக்காக அவர் வர ஆபத்து எல்லாம் இவர் நோக்கி எல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு லாஸ்ட் சீன் அதுதான் ஹைலைட்டே. அப்பாக்காக ஒரு சாங் போட்டு அழுவார் பாருங்க, செம்மையாக இருக்கும். என்ன படம் தெரியுமா? இது இந்த படம் வந்து நான் இங்கே ஸ்டார்டிங் சொல்லும் போது நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எவ்வளோ வெயிட் பண்ணனா, ஸோ இவங்க எப்படி கதை சொல்கிறாங்கன்னு கேட்க தான். ஸோ அந்த படம் வந்து அனிமல். எஸ், கரெக்ட். சரி, ஓகே. லாஸ்ட் படம் வந்து என்னென்னா, இது வந்து எப்படின்னா, சைனா வந்து இந்தியாவை அழிக்கிறதுக்கோசரம் ஒரு மருந்து வந்து ஒருத்த மூலியமா அனுப்புறாங்க இந்தியாவுக்கு. அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மருந்தை வந்து நாய் மேல இன்ஜெக்ட் பண்றான். எனக்கு தெரியுமே. என்னது பண்ணுங்க? சூர்யா மூவி 7ஆம் அறிவு. ஸோ லாஸ்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக வந்து லவ் பண்ணுறாங்க. ஆனால் மேரேஜ் பண்ணிக்கலாம். லவ் பண்ணிவிட்டு ஹீரோயினையும் ஒரு ஜாபுக்கு போயிடுறாங்க, தனியாக ஹீரோ ஒரு ஜாபுக்கு போயிடுறாங்க. போயிட்டு ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஹீரோயின் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும். நீ வந்து என்னோட லவ்வர், நான் சொல்கிறதா கேட்கணும், நான் யாருப்படி பேசக்கூடாது அந்த மாதிரி வந்து ஒரு கட்டுப்பாடாக வச்சுருப்பாரு. ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்கு அதை வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இவர் வந்து நம்மளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இவருக்குள்ளே நம்ம ஒரு அடிமை மாதிரி போயிருமோன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிப்பாங்க. கடைசியாக வந்து ஹீரோக்கிட்டே ஓப்பனாக பேசிடுவாங்க, எனக்கு வந்து உங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக அடிமையாக இருக்க முடியாது, என்னை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. என்ன மூவி? எஸ். எதுக்கு போய் சொல்லிட்டு போனேன்? சொல்லு, அதை சொல்லு. அருண், எனக்கு தலை எல்லாம் வலிக்குது. எதுக்கு? அதுவும் ரொம்ப நல்ல மூவி. மேபி யார் ஒரு லவ்வர்ஸ் வந்து ஒரு லவ்வரை எப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல எடுத்துக்காட்டான படம் வந்து நல்லா இருந்தது. அதுவும் சூப்பராக இருந்தது. நானும் பார்த்து ரீசெண்டாக. ஓகே கைஸ், ஓகே கைஸ், ஓகே வீடியோ முடிச்சிக்கலாமா? எஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து உங்களுக்கான ஒரு கொஸ்டின்.
அதாவது இப்போ நான் ஒரு படம் சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னன்னா ஹீரோ டபுள் ஆக்ஷன் ஹீரோ அமெரிக்காவில் வாழ்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஏதோ இதுக்கோசரம் அமெரிக்கா வராங்க. பார்த்த இடத்துல மீட் பண்ணி லவ் ஆயிடுச்சு. ஆனால் ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து என்ன ஆசைன்னா, இப்போ ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்து ட்வின்ஸாக இருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டியா? இல்லை, சொல்லுங்க. ட்வின்ஸாக இருக்கணும். ஏன்னா ஹீரோவோட அப்பாவும் ட்வின்ஸ் தான். ஆன்சர் வந்து வியூவர்ஸ் தெரிஞ்சிச்சா? சரி, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ஹீரோவும் ட்வின்ஸ், ஹீரோவோட அப்பாவும் ட்வின்ஸ், எதிர்பார்க்கறது ட்வின்ஸா எதிர்பார்ப்பாங்க. ஆனா ட்வின்ஸ் வர மாட்டாங்க, ஒரே ஹீரோயின் தான் இருப்பாங்க. ஒரே ஹீரோயின் மேக்கப் ட்வின்ஸ் மாதிரி நடிச்சு அது தெரிஞ்சு ஃபேமஸான படம் தான். ஸோ இது என்ன படம் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டாபிக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய். பாய்.